Centermap NEET YouTube channel. So life process வந்து 10th first lesson வந்து நம்ம biology ல. So அதோட first lecture தான் வந்து பார்க்க போறோம். அதுல என்னென்ன பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்னா nutrition, autotrophic and heterotrophic அதோட types வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? So life process அப்படின்னா it refers to the essential biological process which helps to maintain our life. இங்க essential biological process னு என்னென்ன வந்து சொல்றாங்கன்னா nutrition, respiration, transportation, excretion, then growth and reproduction. So these are all the major life process. So இது எல்லாமே வந்து நடந்துச்சுன்னா தான் என்ன ஆகும், ஒரு லைஃப் வந்து நமக்கு லெட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? So life process அப்படின்னா this is the definition. It refers to essential biological process which will be helps to maintain our life. So இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா நியூட்ரிஷன் தான் நம்ம பார்க்க போறோம். நியூட்ரிஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன். Then second one என்னன்னா heterotrophic nutrition. In the heterotrophic nutrition there are different types of heterotrophic nutritions are there. So அதையும் நம்ம one by one பார்க்கலாம். First we'll go for the autotrophic nutrition. So இங்க autotrophic nutrition அப்படின்னா it is the process by which autotrophs makes their food using simple substance like carbon dioxide and water அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோ அப்படின்னாலே என்னன்னா செல்ஃப், அப்ப ட்ரோபிக் அப்படின்னா என்னன்னா நரிஷ்மெண்ட். அப்போ ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படின்னாலே யாரையுமே அவங்க டிபெண்ட் பண்ணாம அவங்களே அவங்களோட ஃபுட்டை வந்து ஓனா ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. அப்போ ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷனா எக்ஸாம்பிள் நம்ம பிளான்ஸ் வச்சுக்கலாம். பிளான்ஸ் என்ன பண்ணுவாங்க, போட்டோசிந்தசிஸ் பண்ணி அவங்களோட ஃபுட்டை ஓனா ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் என்னன்னா நம்மளால ஓனா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ வி வில் டிபெண்ட் அப்பான் யார், இந்த ஆட்டோட்ரோப்ஸை தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருப்போம். ஸோ வி ஆர் ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஸோ அப்போ ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன்னா the process by which autotrophs make their food using simple substance. என்னென்ன raw materials சொல்றாங்கன்னா like carbon dioxide, water இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபுட்டை. தென் எக்ஸாம்பிள் என்னன்னா photosynthesis, chemosynthesis. photosynthesis பத்தி பார்ப்போம். chemosynthesisனா which is related to chemical. So photosynthesis அப்படின்னா it is the process by which plants, algae and some bacteria uses sunlight to produce glucose and oxygen from carbon dioxide and water. So photonale என்னதுப்பா, the answer will be photonale light. ஓகேங்களா? So photo means light, synthesis அப்படினாலே to produce. So photona வந்து light, synthesisனா to produce. அப்போ with the help of light வந்து நமக்கு நடக்கும். லைட்ங்கிறது இங்க sunlight வந்து மென்ஷன் பண்றோம். ஏன்னா பிளான்ட்ஸ் என்ன பண்றாங்க, they are doing the photosynthesis, right? So இங்க பாக்குறீங்க இதுதான் வந்து photosynthesis ஓட ஈக்குவேஷன். So photosynthesisங்கிறது raw material, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா அதுக்கான raw materials which is needed for photosynthesis, carbon dioxide. So raw materials வந்து carbon dioxide, then water, sunlight and chlorophyll. So these are all the raw materials which are necessary for doing the photosynthesis. இந்த equation பாக்குறீங்க 6 carbon dioxide, then 12 H2O water molecules. So with the help of sunlight and chlorophyll. இந்த chlorophyllங்கிறது என்னன்னா it is a green color pigment. ஓகேங்களா? So with the help of this இங்க என்னவா ப்ரொடியூஸ் ஆகுது, we will be having glucose molecule, then oxygen, அதுக்கப்புறம் water molecules. ஓகேங்களா? அப்போ இது மூலியமா தான் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட், குளோரோஃபில் இது எல்லாமே இந்த சைடு இருக்கவங்க எல்லாருமே என்னன்னா ரியாக்டன்ட். இவங்க எல்லாமே ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க, they are making the food, right? So இதெல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்குது, குளுக்கோஸ் அண்ட் பை ப்ராடக்ட் வந்து ஆக்சிஜன் இதெல்லாமே கிடைக்குது. ஸோ போட்டோசிந்தசிஸ் அப்படின்னாலே என்னது, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில், the plants will make their own food, right? ஸோ அது என்னது, குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. தென் ஈவெண்ட்ஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் மேஜரா வந்து 3 ஈவெண்ட் இருக்கு, நம்ம என்சிஆர்டிலயுமே இருக்கும். அந்த இது வந்து இந்த கொஸ்டின்ஸ் ஆகுமே நம்மளோட எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஸோ அப்சர்ப்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி பை த குளோரோஃபில். இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா லைட் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்றது. குளோரோஃபில்னாலே நமக்கு தெரியும் which is a green color pigment, right? தென் கன்வர்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி, அந்த லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணதை கெமிக்கல் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க.
தென் வாட்டர் மாலிக்யூல் இருக்காங்கல்ல, வாட்டர் மாலிக்யூல ஸ்பிளிட் பண்ணுவாங்க. என்னவா? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனா வந்து ஸ்பிளிட் பண்றாங்க. வாட்டர் மாலிக்யூல ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனா வந்து ஸ்பிளிட் பண்றாங்க. அதுதான் என்னது அப்படின்னா செகண்ட் ஒன். தென் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டு கார்போஹைட்ரேட். இந்த கார்பன் டை ஆக்சைடு இங்க ரெடியூஸ் ஆகி கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது அந்த குளுக்கோஸ் மாலிக்யூல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. மொத்தம் 3 ஸ்டெப் இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா absorption of light energy by the chlorophyll. Next, அந்த அப்சர்வ் ஆன லைட் எனர்ஜி வந்து converted into chemical energy. Then water molecules வந்து split ஆவாங்க. Oxygen and hydrogen வந்து split ஆவாங்க. Then third one என்னன்னா reduction of carbon dioxide to the carbohydrates. Then how plants obtain carbon dioxide? இப்போ கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே தான் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா பிளான்ஸ் எல்லாம் எப்படி வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So here you can see plants obtain carbon dioxide primarily from the atmosphere through specialized structure called stomata. So நம்மளோட லீஃப்ல டைனி போர்ஸ் வந்து பிரசன்ட் ஆகியிருக்கும். இந்த டைனி போர்ஸ்ல தான் என்னதுன்னா we will call it as stomata. அந்த ஸ்டொமேட்டால என்ன நடக்கும் அப்படின்னா gaseous exchange வந்து நடக்கும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஸ்டொமேட்டா மூலியமா தான் என்ன ஆகுது, plants are obtaining the carbon dioxide which are small pores on the surface of leaves and stems. ஸோ நம்மளோட லீஃப்ல ஸ்டெம்ஸ்ல இதுல எல்லாமே வந்து இந்த குட்டி குட்டி போர்ஸ் தான் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டொமேட்டா. இங்க இருக்கிறது இன்சைட் வந்து ஸ்டொமேட்டல் போர்ப்பா. இந்த ஸ்டொமேட்டல் போரை சரௌண்ட் பண்ணி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க காட் செல்ஸ். இந்த காட் செல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இன்சைட் vacuole, chloroplast, then epidermal cells, stomatal pore. So these are all the structures which is present inside the stomata. So next என்னன்னா transpiration என்னன்னு பார்க்கலாம். Transpiration is the process by which plants lose water vapor from their aerial parts, especially through the small openings. இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த ஸ்டொமேட்டால, அப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டொமேட்டால ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கு. இப்போ இதுல என்னன்னா the plants will lose water in the form of water vapor, that is known as the transpiration. இதுல 3 types of transpiration இருக்கு. அதுல என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து stomatal transpiration. இந்த stomatal transpirationல தான் மேஜர் வாட்டர் லாஸ் வந்து நடக்கும். So major water loss will happen through the stomata, which are the small pores on the leaf surface. இப்பதான் பார்த்தோம் லீஃப்ல தான் இந்த tiny pores இருக்கும், அங்க ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டால இந்த gaseous exchange நடக்குது அப்படின்னு சொன்னோம். அப்போ மேஜர் வாட்டர் லாஸ் எங்க நடக்குதுப்பா? That will happen in the stomatal transpiration. Then cuticular transpiration. இங்க என்னன்னா small amount of water loss வந்து நடக்கும். ஓகேங்களா? So small amount of water loss will happen through the cuticle, which is a waxy layer covering the epidermis of leaves and stems. Then we have third one, lenticular transpiration. இந்த lenticular transpiration என்ன சொல்லுவோம்னா இந்த பெரிய மரம்லாம் இருக்கும்ல, இந்த large trees and plants, அவங்களுக்கு எப்படின்னா அதோட மரத்தோட அந்த லாஸ்ட் பார்ட், அந்த இதுல அந்த பட்டை மாதிரி இருக்குல்ல, அதுல எப்படி இருக்குன்னா அப்படி சின்ன சின்னதா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த ஓப்பனிங்ஸ் மூலியமா தான் என்ன நடக்கும்னா transpiration will take place. இங்க எப்படின்னா little amount of water vapor through the lenticels. So small openings in the bark of stems and woody plants. So அதோட outer regionல வந்து இந்த present ஆயிருப்பாங்க. அது மூலியமா தான் நமக்கு வந்து transpiration வந்து நடக்கும். இங்க water loss எப்படி வந்து இருக்குன்னா little amount of water. So majority of the water loss எங்கப்பா நடக்குது? That will happen in the stomatal transpiration, then cuticular, then வந்து lenticular. So இந்த ஆர்டர்ல வந்து கொடுத்திருக்கேன்னா so you can remember this. Okay, then the next one is heterotrophic nutrition. So heterotrophic nutrition அப்படின்னா என்னன்னா hetero means others, hetero means others, then trophic means nutrition, like they will get the nourishment, right? nourishment. இப்போ மத்தவங்க கிட்ட இருந்து அவங்க வந்து நியூட்ரிஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை தான் பார்த்தோம். ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன்னாலே தெரியும், பிளான்ஸ் வந்து ஓனா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, யாரையுமே டிபெண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். இப்போ ஹெட்ரோட்ராஃபிக் இருக்கிறவங்க என்ன அப்படின்னா, ஹெட்ரோட்ராஃபிக்னா நம்ம ஒருத்தங்க கிட்ட இருந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இது பண்ண மாட்டோம். சில அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருப்பாங்க. அதுதான் வந்து சொல்றோம், the process by which organism obtain their energy and nutrients by consuming the organic matter from the other organism. மற்ற ஆர்கானிசம்ல இருந்து நம்ம வந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெட்ரோட்ராஃபிக்ல டைப்ஸ் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் சாப்ரோட்ராஃபிக், தென் ஹோலோசோயிக், தென் சிம்பயோட்டிக், parasitic. So one by one பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாப்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன்னா என்னன்னு பார்க்கலாம். So saprotrophic அப்படினாலே என்ன அப்படின்னா they will feed on the dead and decaying matter.
அதுல இருந்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நியூட்ரிஷனை வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? So in this mode of nutrition, organism obtain food from dead and decaying matter by secreting the digestive enzyme which helps to break down complex substance into the simpler form. So dead and decaying matterல இருந்து இவங்க வந்து நியூட்ரிஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. அங்க என்ன பண்றாங்க, they are secreting the digestive enzymes secrete பண்றாங்க. அந்த enzymes வந்து என்ன பண்ணுது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா சிம்பிளா ஒன்னா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. தென் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் யார் அப்படின்னா fungi like bread mold, then mushroom, yeast. These are all the example for saprotrophic nutrition. Then holozoic nutrition. Holozoic nutritionங்கிறவங்க காம்ப்ளெக்ஸ் ஃபுட் எடுத்து ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளரா வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. It will involve the 5 steps. Okay, so here you can see involves the ingestion of solid food which is break down internally into simpler forms that can be absorbed and utilized. So என்ன பண்றாங்க holozoic nutritionல the whole food எடுத்துக்குவாங்க. அந்த whole food எடுத்துட்டு complete digestion வந்து அங்க நடக்கும். எக்ஸாம்பிள்ஸ் யாருன்னா herbivores, carnivores and omnivores. herbivores அப்படினாலே யாருப்பா, plant eating animals. So herbivores அப்படினாலே plant eating animals. Then carnivores அப்படினாலே நமக்கு தெரியும் meat eating animals. So both plant and meat அப்படினாலே யாரு, omnivores. both plant and meat eating animals நம்ம யாரு சொல்லுவோம், omnivores வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? So they are the examples for the holozoic nutrition. So என்னென்ன ஸ்டெப்ஸ் அந்த holozoic nutritionல இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். So these are all the steps which is involved in holozoic nutrition. First one என்னன்னா ingestion. ingestion அப்படினாலே என்னன்னா intake of food. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், சாப்பிடுறப்ப அந்த ஃபுட் மாலிக்யூல்ஸ் வந்து எடுத்துக்கிறோம்ல, அந்த இன்டேக் தான் என்னன்னு சொல்றோம், இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் டைஜஷன். டைஜஷன்னால என்னன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டா நம்ம எடுத்துக்கிறத அதை பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளர் ஒன்னா மாத்தணும். ஸோ தட் இஸ் டைஜஷன், பிரேக் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் இன்டு தி சிம்பிளர் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பீங்ஸ்மே ஹோலோசைக் நியூட்ரிஷன் தான். இப்போ என்ன பண்றோம், இந்த கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அந்த ஃபேட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம்னா அது சிம்பிளர் ஒன்னா என்ன பண்ணுவோம், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், அதுக்கப்புறம் ஃபேட்ஸை வந்து ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் இந்த மாதிரி சேஞ்ச் பண்றோம்ல. ஸோ தட் இஸ் திஸ். தென் அப்சார்ப்ஷன். இப்போ ஒன்ஸ் டைஜஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நீங்க சிம்பிளர் ஒன்னா மாத்திட்டீங்க. இப்போ இந்த டைஜஸ்டட் ஃபுட் என்ன பண்ணணும், நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா fourth step என்ன அப்படின்னா this one is the second, then third, this will be the fourth, assimilation. இப்போ இந்த absorbed nutrition எல்லாமே they have to be utilized for energy and growth. then digestion அப்படின்னா நம்ம பாடியில இருந்து removal of the undigested food. ஸோ தேவையில்லாதது எல்லாமே ரிமூவ் ஆகுறது digestion சொல்லுவோம். first one ingestion, intake of food. the second one is digestion, breakdown of complex food into the simpler one. digestion முடிஞ்சதுக்கு அப்புறம் absorption. ஸோ அந்த டைஜஸ்டட் ஃபுட் எல்லாமே நம்ம பாடியில அப்சர்வ் ஆகணும். அசிமுலேஷன் அப்படின்னா அந்த அப்சர்வ் பண்ண ஃபுட் எல்லாமே எனக்கு வந்து லைக் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகணும், which will be utilized for energy and growth. தென் என்ன ஆகுது, எஜெஷன். எனக்கு தேவையில்லாத ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாமே பாடியில இருந்து ரிமூவ் ஆகும். தட் இஸ் நோன் அஸ் தி எஜெஷன். ஸோ தட்ஸ் இட் அபவுட் ஹோலோசோயிக் நியூட்ரிஷன். ஸோ தட் ஹோலோசோயிக் நியூட்ரிஷனுமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்மளோட சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஹோலோசோயிக் நியூட்ரிஷன் பத்தி கேட்கறாங்க. தென் என்னன்னா சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன். சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன்ங்கிறது லைக் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வச்சுக்கலாம். அது எப்படின்னா ஒருத்தங்க வந்து இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா அந்த 2 பேருமே ஒருத்தங்க வந்து ஒண்ணு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க அவங்களுக்கு வேற எது கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. So they can be beneficial. Okay, so two organisms live in a mutually beneficial relationship, both depending on each other for nutrition. எக்ஸாம்பிள் வந்து லைக்கன் அண்ட் ரைசோபியம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த லைக்கன் வந்து நமக்கு தெரியும், அவங்க வந்து என்னன்னா they will be relationship between algae and fungi. algae என்ன பண்ணுவாங்க, photosynthesis பண்ணி they will provide the nutrition to the fungi. இந்த fungi என்ன பண்ணுவாங்க, algaeக்கு வந்து ஷெல்டர் கொடுக்குறாங்க. ஸோ அப்ப 2 பேருக்குமே இங்க பெனிஃபிட் ஆகுது. algaeக்கு ஷெல்டரும் போகுது, அதே மாதிரி fungiக்கு வந்து என்னது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வருது. ஓகேங்களா? then the same goes for the rhizobium. இந்த rhizobium பாக்டீரியா வந்து ரூட் நோடியூல்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆகியிருக்கும் இந்த லென்டிசெல்ஸ் பிளான்ட்ஸ்ல எல்லாமே. இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஓகேங்களா? தென் parasitic nutrition. ஓகே, அந்த ரைசோபியம்க்கு தேவைங்கிற நியூட்ரிஷன் எல்லாமே அந்த பிளான்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இவங்க வந்து they will help in the fixing atmospheric nitrogen. then parasitic nutrition. parasitic அப்படினாலே என்னன்னு சொல்லணும்னா they will derive the nutrition from the host. இங்க எக்ஸாம்பிள் வந்து கஸ்கெட்டா கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கஸ்கெட்டா வந்து இப்போ ஒரு மேங்கோ பிளான்ட்ல இது பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மேங்கோ பிளான்ட்ல இருந்து இது என்ன பண்ணும், மொத்த நியூட்ரிஷனுமே இது வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? அததான் சொல்றாங்க the organism that derive nutrition from a living host. எக்ஸாம்பிள் ஹோஸ்ட் வந்து மேங்கோ பிளான்ட்டா வச்சுக்கலாம்.
ஆஃபன் ஹார்ம்ஸ், பட் நெசசரியா அது கில் பண்ணணும்னு இல்ல, பட் அது நியூட்ரிஷனுக்கு வந்து இப்படிதான் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் டேப் வார்ம்ஸ், லைஸ் அண்ட் சம் பிளான்ட்ஸ் லைக் கஸ்கேட்டா. Then the next one is types of parasites. ரெண்டு types of parasites இருக்காங்க. ecto then endoparasites. ectoனாலே தெரியும் outside, ஓகேங்களா? அப்போ lives on the host body surface, example fleas. Then endoparasites அப்படினாலே endoனாலே இந்தானா inside. So which will lives inside the host body, example plasmodium. So that's it about the heterotrophic nutrition. So in this session we have covered autotrophic nutrition and heterotrophic nutrition. If you are having doubt, please put your questions in the comment box. Thank you everyone. Sendermap. You dare to dream, we care to accomplish.